ஸ்தோத்திரம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாள் காலை வேலைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள் கடந்து போவோம். கர்த்தர் தாமே நம் யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 39வது வாக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 31. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி தேவ ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி வைத்திருக்கிறதை நாம் இங்கே விதமாக பார்க்கிறோம். இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் இருக்கும் ஒரு ஜனம் உண்டானால் அவர்கள் யார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இளைப்பு அடைய மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். அவர்களுக்கு புது பலன் உருவாகும், புதிய பலன், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள் உருவாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தலைவர் வருகிறார் என்றால் ரோட்டில் அந்த தொண்டர்களும் அது சம்பந்தப்பட்டவர்களும் காத்து கிடக்கிறார்கள். தண்ணீர் இல்லை, சோர்வு, வெயில் அதிகம், பலவிதமான களைப்புகள். எப்படா இந்த தலைவன் வந்துட்டு போவான், நமக்கு எப்படா விடுதலை கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து என்று சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள். அவன் வந்துட்டு போன பிற்பாடு மிகுந்த சோர்வடைந்தவர்களாக போய் ஒரு இணலிலேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்து தண்ணீர் குடித்து விதமாக தங்களை தேற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே ஒருவருக்கு காத்திருக்கும் பொழுது அது இருதயத்தை இளைக்க செய்யாமல் இன்னும் புதிய பலனையும் புதிய உற்சாகத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறது. யாருக்கென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். யாருக்கெல்லாமோ காத்திருக்கிறோம், எதுக்கெல்லாமோ காத்திருக்கிறோம், என்னென்ன காரியங்களுக்கெல்லாமோ காத்திருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். அதிகாலமே எந்திரிச்சு கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். அப்படி யாரெல்லாம் காத்திருக்கிறோங்கிறது தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை லீவு, இந்த நேரம் நல்லா தூங்குவோம். 10 மணிக்கு தான் ஆராதனை. 9 மணிக்கு எந்திரிச்சா போதும். எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இதுதானே பசங்க. மற்ற நாட்கள்லாம் 7 மணிக்கெல்லாம் பஸ்ஸை பிடிக்கணும். அப்போ அதனால் என்ன செய்யணும், 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை லீவ். இப்படி நிறைய நாம் பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையா எந்த நாளாக இருக்கட்டும், நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எழுந்து காத்திருக்க வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு பரிசுத்த நாள், வேகமாக எழுந்திருக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய நாள் என்கிற உணர்வோடு நாம் காணப்பட வேண்டும். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், அவர்களுக்கு கிருபை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக அதிகாலமே நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை எழுந்து காத்திருக்க வேண்டும். ராக்காலங்களில் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது 130வது சங்கீதத்திலே சங்கீதக்காரர் விதமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 6வது வசனம். சரி, 5 சேர்த்து வாசிங்க. 5 சேர்த்து வாசிங்க.
காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லுகிறதை நாமதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர் விடியற் காலத்து காத்திருக்கிறதை பார்க்கிற அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது புது பலன் உருவாகும். யாரெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தை அதிகமாக காத்திருக்கிறார்களோ அவர்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமை சாட்சியில் சொல்லணும், எந்திரிச்சு சாட்சி சொல்லும் போதே சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். வெளிப்பாடு, காட்சி தரிசனம், வசனம் இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்பவும் பாடுற பாட்டு தான் இருக்கும். அப்போது எப்பவும் பாடுற பாட்டுன்னா என்ன, எனக்காக அவங்களுக்காக இன்னாருக்கா ஜெபம் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். இல்லை அப்படின்னா என்ன செய்வோம், கர்த்தர் எனக்கு இதை காண்பிச்சார், இதை என்னோடு பேசினார், இந்த வசனத்தோடு பேசினார், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் அப்படிங்கிற காரியத்தை சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் நின்று என்ன தெரியுதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அதிகமாக காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார். கர்த்தர் வசனத்தை கொடுத்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற அநேகர் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய வார்த்தையை அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும்படியாக நான் காத்திருந்த பொழுது அவருடைய வார்த்தை என்ன கிடைத்தது, கிடைத்த உடனே அதை என்ன சொன்னேன், உட்கொண்டேன் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சாமுவேலை போல நாம் தேவ சன்னிதானத்திலே காத்திருக்க வேண்டும். அவருக்கு தேவனுடைய பணிவிட வேலை எல்லாம் செய்துவிட்டு போய் படுத்திருந்த பொழுது கர்த்தர் 3 முறை கூப்பிட்டார். அவர் புரியாமல் தாத்தாவை எழுப்பினார். அப்போது தாத்தா ஆலோசனை சொன்ன பொழுது அவர் போயினார் விதமாக மறுபடியும் கர்த்தர் வந்து சாமுவேலே என்று கூப்பிட்ட பொழுது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அதன் பிற்பாடு ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக மாறினார். அவரிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கூட தேவன் தரையில விழவிடவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அவரே தேவன் வல்லமையான தீர்க்கதரிசியை எடுத்து பயன்படுத்துவதற்கு காரணம் அவர் காத்திருந்தார் கர்த்தருக்கு. அவர் கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலே அவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, இஸ்ரவேலிலே 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அந்த ராஜாக்கள் வந்து அந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கு முன்பாக அவர்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அவர் தேவனுடைய மனிதன், அவர் கர்த்தருக்கு காத்திருந்தார். அவர் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி விட்டு பிற்பாடு அவர் சாட்சி சொல்கிறார், ஜனங்கள் மத்தியில் யாருடைய கழுதையாக எருதையாகிலும் நான் எடுத்ததுண்டானால் கர்த்தர் அது எனக்கு கணக்கு கேட்பாராக. அப்படி நான் எது எடுத்தேனா சொல்லுங்கள், அதை திரும்ப தரேன் என்று சொன்ன பொழுது அப்படி நீர் ஒன்றும் எங்களிடத்திலிருந்து தகாததாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவ்விதமாக அப்பொழுது அவர் வானத்தை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது இடி மின்னல்களும் சத்தங்களும் பயங்கரமான சம்பவங்கள் உண்டானது. ஜனங்கள்லாம் பயந்தார்கள். அவர் கர்த்தரு காத்திருந்தபடினாலே கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால எந்த விதமான சோர்வு வராது, பலவீனம் தாக்காது, எந்த பிரச்சனையும் வராது. 2 நாளைக்கு முன்னாடி தாத்தாவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்தால் நான் கூட லைட்டாக அப்படி தடவி விட்டேன். உங்கள் தாத்தா வந்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஆண்டவரே அவருக்கு விடுதலை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணார்னா சாப்பாடு வாங்கிட்டு போய் எப்போவுமே 8 மணிக்குள்ளே சாப்பிடுவார். அன்னைக்கு போனவர் என்ன பண்ணா, சின்னத்தை சாப்பிட இப்படி வர வலி வேதனையாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டுட்டு சாப்பாடை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாராம். திடீர்னு ஒரு 11 மணிக்கு ஒரு உருட்டுன மாதிரி இருந்துச்சான். எழுந்திரிச்சு பார்த்தா அவங்கள வலியெல்லாம் போயிடுச்சு. சொன்ன நேற்று அதெல்லாம் சொல்லி காமிச்சு எனக்கு ஒரே சந்தோஷம், சிரிப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், கர்த்தர் வந்தார், சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறார், விடுதலை கொடுத்துட்டார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் வந்து புதிய பலனை கொடுக்கிற, பலவீனங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார்.
கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புதிய பலன் உருவாகும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்புகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிடுறேன். சந்தோஷமான காரியத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பாதத்திலே அதிகமாக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்தில் எப்படி காத்திருக்க வேண்டுமானால், என் ஆத்துமா காத்திருந்தது அதிகமாக, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலம் காத்திருக்க ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருந்தது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அப்படி காத்திருந்தபடினால் அவர் என்னை ஆசீர்வதித்து மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நாம் கர்த்தருக்கு அதிகமாக காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற தன்மை இல்லை. சாமுவேல் சொன்னார், சவுலை பார்த்து சொன்னார், 7 நாள் எனக்காக காத்திரு, நான் வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் பேசி உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். சாமுவேல் 7 நாள் காத்திருந்தா, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க அவருக்கு என்ன செய்யலை, விருப்பம் இல்லாதபடினாலே வேற ஒரு அவரே எழுந்துட்டு பழி செலுத்தினார். அது நிமித்தம் அவருக்கு உண்டானது, அவர் காத்திருக்காதபடினாலே அங்கே அவருக்கு சாபம் உண்டானது என்று சொல்லி நாவிதமாக பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார் விதமாக, அமலேக்க போய் வெட்டி போட்டு வா, ஒருத்தரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உருவாகு. தீர்க்கதரிசியே சாமுவேல் மூலமாக சொல்லப்படுகிறது. அவர் போய் விதமாக எல்லாவற்றையும் வெட்டிவிட்டு நலமானதை பிடித்து கொண்டு வருகிறார், ராஜாவும் பிடித்து கொண்டு வருகிறார். மிகுந்த எரிச்சலும் கோபம் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஏன் நீ மதிக்கிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படுகிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை ஏன் அசட்டை பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லி சத்தம் போடுகிறார். இந்நாட்களில் அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதில்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று காத்திருக்கிறது இல்லை. இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு அந்த காலத்துல பக்கத்துல தான் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனுஷன் படிச்சிருந்து வேலைக்காக காத்திருந்தான், வாலிப பையன். இப்போ இருந்த ஒரு வயசான கிழவன். வாலிப பையன் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருந்தார். வேலைக்காக காத்திருந்தா இன்டர்வியூலாம் போய் அட்டன் பண்ணிட்டார். இப்போ அப்பாயின்மெண்ட் வரும், வேலைக்காக வரும்னு சொல்லி காத்திருந்தா. ஒவ்வொரு நாளும் போஸ்ட்மேன் வரும்போதெல்லாம் போய் போஸ்ட்மேன்ட்டை கேட்பார், இது பண்ணிக்கிட்டே இருந்தார், காத்திருந்தார். அப்பொழுது பரிசுத்தவான்கள் ஆலோசனை கொடுத்தார்கள், காத்திருக்கும் ஐயா, கர்த்தருக்கு ஏற்ற வேலை செய்வார், நீ கர்த்தருக்கு திடநம்பிக்கை கர்த்தருக்கே காத்திரு, அப்பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், கவலைப்படாதீர்கள் சொல்லி ஆலோசனை சொல்லப்பட்டது. அவருக்கு சலிப்புண்டாக இருந்தது. அவர் என்ன செய்தார், ரொம்ப சலிப்பாகி போச்சு. எவ்வளோ நாள் தான் காத்திருக்கு, இந்த கர்த்தர் எனக்கு ஒன்றுமே செய்யலையே, இந்த வேலை கூட வரலையே. மறுநாள் போய் கேட்குறார், என்ன போஸ்ட்மேனை பார்த்து கேட்குறார், ஒன்றும் வரல தம்பி, வந்தால் கொண்டு கொடுத்துட மாட்டோமா. அடுத்த நாள் கேட்குறாரு, ஒன்றும் வரல தம்பி, வந்தால் கொண்டு கொடுத்துட மாட்டோமா. இதே தான் அவங்க சொல்கிறாங்க, வெறுத்து போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணார்னா, அதிகாலமே எந்திரிச்சு தூக்கு போட்டுட்டார், செத்து போயிட்டார். செத்து போகிறோன்னு ஐயோன்னு சொல்லி தூக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க. காத்திருக்கிறவருக்கு பொறுமை இல்லை, செத்து போயிட்டாரு. செத்து போகிறோன்னு காரணம் என்னன்னா, வேலை கிடைக்கல. வீட்டில் உட்காந்து வெட்டியாக எப்படி சாப்பிட்றது, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே. நான் வேலை கிடைக்குன்னு காத்திருந்தேன், ஆண்டவர் எனக்கு வேலை தரலன்னு சொல்லி கோவத்தில் என்ன பண்ணிட்டாரு, தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. இப்போ பாடியை தூக்கி கொண்டு வச்சிருக்குது, போஸ்ட்மேன் வர்றாரு. தம்பி இருக்காங்க, என்ன தம்பிக்கு தபால் வந்துருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தம்பி ஒரு 4 மணி நேரம் காத்திருக்க முடியல. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செத்து போனார். அந்த 4 மணி நேரம் காத்திருந்தா அவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்ன கிடைச்சிருக்கோம், கையில் கிடைச்சிட்டு, வேலை கிடைச்சிட்டு, இன்ன வரைக்கும் உயிரோட முடியல. காத்திருக்க தாமதம், பொறுமை இல்லாதபடினாலே உயிரை மாய்த்து கொண்டால் நரகத்துக்கு போய்விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தேவசன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அநேக விதமாக அநேக காரியங்களுக்கு காத்திருக்கிறதில்லை.
நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது முதல்ல இதுமா ரொம்ப சோர்வாக இருக்கும், ரொம்ப களைப்பாக இருக்கும். நெடுநாள் காத்திருக்கிறது ஆமாம், விரும்பின வரும்போது ஆமாம் ஜீவ விருட்சத்து போல இருக்கும். நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க தான் பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதானே? கர்த்தருக்கு காத்திரு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று அப்போ கர்த்தரை நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது சோர்வு உண்டாகலாம், ஆனால் அந்த காரியம் வரும் பொழுது திட நம்பிக்கை உண்டாகி அவ்விதமாக என்ன செய்கிறார் என்றால் நமக்கு புதிய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிறது விதமாக பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கர்த்தருக்காக காத்து எந்த ஒரு காரியத்துக்காகவும் கர்த்தர் செய்கிற மகத்துவமான கிரியைகளுக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இங்கே நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஞானி இவ்விதமாக சொல்லுகிறத நாம் வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும்? அடைக்கலம் கிடைக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம். அப்போ கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும், அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது, அதனால் மரண கண்ணிகளுக்கும் தப்பலாம் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருப்பாரானால் அவன் மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் ஒரு கதை சொன்னார். அந்த கதை நான் அநேக முறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அது என்னோட உள்ளத்திலே ஆழமாக பதிந்த ஒரு கதை. அதாவது அந்த நாட்களில் ஸ்கூலில் நல்வழி அப்படின்னு ஒரு பாடம் எல்லாம் இந்து பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக எடுப்பாங்க. அதில் அவருடைய கிளாஸில் ஒரு காரியத்தை பேசினார். அப்போது அவர் கிளாஸில் பேசணும் சில காரியங்கள் உள்ளத்தில் பதிந்தது. அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதை நான் அடைந்த பொழுது அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அப்போ அவர் சொல்லும் பொழுது அவ்விதமாக என்ன சொன்னார் என்றால், ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய சேனாதிபதி, அதாவது ராஜாவுடைய மந்திரி ஒருத்தர் இருந்தார். அந்த மந்திரி ராஜாவுக்கு மிகவும் பிரியமான மந்திரி. ஆனால் அந்த மந்திரி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக இருந்தார். அந்த ராஜாவுக்கு நிறைய மந்திரிகள் இருந்தார்கள். ஏன்னா இந்த மந்திரியை மாத்திரம் அந்த ராஜாவுக்கு பிடித்திருந்தது. காரணம், இந்த மந்திரி கடவுளுக்கு பயந்து நடந்து ராஜாவுடைய சொற்கேட்டு விதமாக ரொம்ப வேலையை சரியாக செம்மையாக செய்வாராம். அப்படி செய்யும் பொழுது மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் விதமாக கோபம் உண்டாகி இந்த மந்திரி எப்படியாவது தீர்த்து கட்டினா தான் நம்ம அடுத்த பதவியில் போகலாம், ராஜாவுக்கு பிரியமாக இருக்கலாம். இவன் ராஜாவோட நெருங்கி இருந்துட்டு நம்மளை நெருங்கி விட மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி விதமாக என்ன செய்தாராம், இந்த ராஜாவை கூப்பிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பேசி இந்த மந்திரி இப்படிலாம் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லி பொல்லாங்கான காரியங்களை செய்து சொல்லிவிட்டார்கள். அப்படியே செய்கிறான், ஆமாம் அப்படி செய்கிறான், அதனால் அவனை நீங்கள் இப்படி பண்ணுன்னா நல்லாயிருக்கும். ராஜாவுக்கு உள்ளத்தில் ஒரு நெருடல் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீ சொல்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு லெட்ரு எழுதி, ராஜா ஒரு லெட்ரு எழுதி அந்த மந்திரியை கூப்பிட்டு இந்த லெட்டரை கொண்டு அந்த இன்னார்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு வா, அந்த இதில் கொண்டு கொடுத்துட்டு வா, அவன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ராஜாவேன்னு சொல்லிட்டு மந்திரியும் அந்த லெட்ரு எழுதி வாங்கிட்டு போனார். லெட்டரை வாங்கிட்டு போனவருக்கு அங்கே என்ன சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, அவங்க விதமாக அந்த மந்திரி கதவை திறந்து உள்ளே வருவான். உள்ளே வந்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டுறக்கூடாது, ஒரே போட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா அவன் ரெடியாக பட்டயத்தோடு நின்றுட்டு இருக்கிறான். இவன் மந்திரி சரின்ட்டு போனார். இவர் போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, போனார் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளை காணோம்.
அப்போது மற்ற மந்திரி அந்த இவரை கொலை செய்வதற்காக திட்டம் போட்டிருந்த மந்திரிக்கு ரொம்ப பொறுமை இழந்து போயிட்டார். என்னடா போனவொன்னு ஆளே காணோம், சரி எப்படி செத்து கிடக்கான்னு போய் பார்ப்போம், அவ்வளோதான் சொல்லி முடிச்சு க்ளோஸ் ஆகிடும். போனவங்க திரும்ப வரல, திரும்ப வந்திருந்தா சரி திரும்ப வரலாம் போய் செத்துருப்பான், நம்ம எப்படி வந்திருப்பான்னு போய் பார்ப்போம்னு ஆவலாம். என்ன பண்ணான்னா வேகமாக ஓடி போய் கதவை திறந்தான். கதவை திறந்து உள்ளே தலையை எட்டி பார்த்துக்க உள்ளே இருந்து ஒரே போடா போட்டான். அவன் மேலே அவனுக்கு சொல்லப்பட்டது விட்டுணும். உள்ளே முதல்ல உள்ளே வரான், கதை திறந்து வந்தோன்னு போட்டுட்டான். இப்போது இந்த மந்திரி ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கதவு கிட்ட போகும்போது கதவு திறந்து கிடக்குது. இந்த சக மந்திரி தலை துண்டாகி கிடக்கிறான். உள்ளே பார்த்தா ஆள் இல்லை. ஐயோ இது என்னடா வம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் ராஜாட்ட போய் ராஜாவே அப்படின்னு என்னப்பா ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், திரும்ப வந்தான், அவனை தான் வெட்ட சொல்லியிருந்தது, எப்படி திரும்ப வந்தான். அப்போது அவர் என்ன பண்ணாருன்னா ராஜா கேட்குறாரு, நீ ஒன்று எங்கே போயிருந்தேன்? ராஜா நீங்கள் சொன்னது கேட்டு தான் நான் போனேன். நான் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் காலதாமதமாச்சு, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு நான் போனேன். போகிறதுக்குள்ளே அங்கே போய் பார்த்தா நம்ம இன்னார் மந்திரியார் தலை வெட்டி துண்டாக கிடக்கிறாருல்ல. தலை வெட்டி கிடக்காரா? நடந்த சம்பவம் உனக்கு தெரியுமா? என்ன தெரியாது ராஜா. என்ன உன்னையே தான் வெட்டுறதுக்கு தலையை இது பண்ணுறதுக்கு அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. நானும் லெட்ரு கொடுத்தேன். உன்னையே வெட்டுறது நீ எப்படி தப்பிச்ச? அப்போ அந்த மந்திரி சொன்னார், நான் போய்கிட்டு இருக்கும்போது தேவாலயத்தின் மணி அடிச்சிச்சு. மணி அடிச்சோடனே இது ஜெப நேரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க முடியாது, கொஞ்ச நேரம் போய் ஜெபம். கர்த்தருக்கு இவர் என்ன செஞ்சாரு? போய் காத்திருந்த நேரத்தில் இங்கே என்ன ஆயிடுச்சு? இவரை வெட்ட முடியாது சொன்ன மந்திரி போய் வெட்டு போட்டு செத்து போயிட்டான். அப்போது கர்த்தருக்கு காத்திருந்தா கர்த்தர் ஜீவனை கொடுப்பா, ஜீவனை காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த கதையை சொன்னார். ஆனால் அதை நான் எங்கேயும் படித்ததில்லை. பைபிளில் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்தில் தானியேலுக்கு விரோதமாக மந்திரிகள் எழுப்பி பலவிதமான வேலைகளை செய்கிறார்கள். கடைசியாக செய்தவர்களால் சிங்க கவியில போட்ட பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லாருடைய எலும்பு நொறுக்கி அவர்களை கொண்டு போட்டது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கர்த்தருக்கு காத்திருந்த தானியேலை தேவன் சிங்கங்களுக்கு விலக்கி காத்து கொண்டார். கர்த்தருக்கு காத்திருந்த தானியேலை தேவன் தேசத்திலே எடுத்து உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்க சாத்ராக் ஆபேத்நேகோமாக தேவனாய் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அக்கினி ஜுவாலைக்கு விலக்கி காத்து கொண்டார். கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலே கர்த்தர் அவர்களை மேன்மையாக உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நாமமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உருவாகும். கர்த்தருக்கு காத்திருந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல தூக்கி போட்ட பொழுதும் அங்கே கர்த்தர் அவர்கள் மத்தியில் உலாவி அவர்களுக்கு எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் காத்து கொண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போமானால் ஜீவன் நமக்கு கொடுக்கப்படும். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். புது பலன் உருவாகும். அக்கினியே நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, தண்ணீர்களை கடக்கும்போது அது உன்மேல் புரளாது, அது உன்னை சேதப்படுத்தாது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தீமையும் அணுகாது, அவர்களுக்கு புது பலன் உருவாகும். கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்லி நாவதமாக பார்க்கிறோம். கழுகினுடைய காரியத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதுக்கு வயதான காலத்திலே பறக்க முடியாது. நன்கு வயதான காலத்துக்கு பிற்பாடு அது என்ன செய்யுமா? விதமாக ஒரு மலையின் சிகரத்தில் உச்சியிலே போய் அது அமர்ந்து கொள்ளும். பாதுகாப்பாக அது அமர்ந்து கொள்ளும். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே வருகிற சின்ன புழு பூச்சி பூரா பாம்பு குட்டி பாம்புகள்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்கும். அதால் பறக்க முடியாது. அது பறக்க முடியாதனால கண்மேல் விதமாக கோகையில் உட்கார்ந்து இருக்கும். அதனுடைய சிறகெல்லாம் அதனுடைய எல்லா முடியும் அது உதிர்ந்து ஒரு குஞ்சியை போல மாறிவிடும். அது பறக்க முடியாது. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து அங்கே வருகிற சிறு சிறு புழு பூச்சி பாம்பு குட்டி அதெல்லாம் பிடிச்சி தின்னுக்கிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு அது மறுபடியும் என்ன செய்யும்னா புது ரெக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும். புது ரெக்கைகள் முளைத்து புதுசாக இதுமாக ரெக்கைகள் முளைத்து வளர்ந்து வரும் பொழுது அது மறுபடியும் சிறகடித்து பறக்கும். என்னுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதா. அதனால தான் அது ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் அந்த மலை மேல் உச்சியில் உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருக்கும்.
தனக்கு புது பலன் உருவாகும்படியாக என்ன செய்யும்? காத்திருக்கும். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் விதமாக தேவ சன்னிதானத்தில் அதிகமாக காத்திருக்க வேண்டும், அதிகமாக காத்திருக்க வேண்டும். அதிகமாக காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய பலனை கொடுப்பார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 40 நாள் விதமாக மலையிலே போய் உட்கார்ந்து கர்த்தருக்கு காத்திருந்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. அவருடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க கூடாதபடி பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த மோசே வருவதற்காக காத்திராமல் விதமாக கண்டுகுட்டியை செய்து வணங்கினவர்கள் வெட்டுண்டு விழுந்து செத்து போனார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மோசேயோ அவ்விதமாக புது பலனோடு அவர் திரும்ப வந்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. மலையிலே மேலே இறங்கி 2 கற்பாலையை தூக்கி கொண்டு வந்தார். திடகாத்திரமாக வந்தார். வயதான காலத்திலும் மிகவும் திடகாத்திரமாக வந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்தபடினாலே புதிய பலன் அவருக்கு உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவரை அழைத்த பொழுது 80 வயது. 80 வயதிலே போய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். விதமாக புது பலன் உருவாகிறது. 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையிலே ராஜாவை போல வாழ்கிறார். 40 வருஷம் அவரை பக்குவப்படுத்துவதற்காக கர்த்தர் வனாந்திரத்துக்கு அனுப்புகிறார். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் தலைவனாக தெரிந்து கொண்டார். அவர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்தபடினாலே புதிய பலன் உருவானது. எகிப்திலிருந்து புறப்பட்டு போவது எப்பொழுது எனக்கு பலன் அப்படியே இப்பொழுது இருக்கிறது என்று காலேபு சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருந்தார்கள், கர்த்தர் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்கு காத்திருந்தார்கள். காத்திருந்தபடினாலே கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருங்கள். புது பலன் எடுத்து கழுகுகளை போல சட்டை எடுத்து எழும்ப ஓடினால் இளைப்பா நடந்தாலும் சொல்லுங்க, சோர்வுகளே வராது, இலைப்படைவதே தன்மையே இருக்காது. மிகுந்த புதிய பலத்தால் எடை கட்டப்படுவார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக நீ கர்த்தரு காத்திரு என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்வதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருக்க வேண்டும். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது, நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவர் காத்திருந்தபடினாலே அவர் எனக்கு என்ன நன்மை செய்தார் என்று சொல்லி 40வது சங்கீதம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கர்த்தருக்கு அவர் காத்திருந்தபடின்னு அவர் சொல்கிறார், என் வாயிலே புது பாட்டை கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற மகத்துவமான காரியங்களை அநேகர் பார்த்து கர்த்தரை நம்புவார்கள், கர்த்தரை பின்பற்றுவார்கள். உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம், அதனால் உங்களோடு நாங்களும் கடந்து வருகிறோம் என்று சொல்லி வருவார்கள். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய செயல்களுக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை காத்திருக்க வேண்டும், கர்த்தர் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக காத்திருக்க வேண்டும், கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக காத்திருக்க வேண்டும், கர்த்தர் நம்மை சரிப்படுத்துவதற்காக காத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை எல்லா விதமான காரியங்களுக்கும் அவரை போல பரிசுத்தமாக மாறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்து 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 புதிய பலத்தை நாம் பெறும் பொழுது நாம் கர்த்தருக்காக சாட்சியாக மாறுகிறோம். இவர்கள் இந்த ஜனத்தை எனக்கு இவர்கள் புதிய சொல்லுவார், நான் தேவன் என்பதற்கு இவர்கள் சாட்சிகள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ்கிறோம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிங்க.
நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விஷயம் போல. ஹல்லேலூயா. விரும்பினது வரும்போது ஜீவ விஷயம் போல இருக்கும். நெடுங்காலம் காத்து இதயத்தை இளைக்கத்தான் பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விஷயம் போல இருக்கும். காத்திருக்கும் பொழுது மேன்மைகள் உருவாகும். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படும். ஹல்லேலூயா. அப்போ மகிமேல் மகிமையடைந்து மறுரூபப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது அந்த மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபம் உண்டாகும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசி எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை ஓயாமல் பின்பற்றி வருகிறது காரணம் என்ன, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆவிதமாக சொல்லுகிறார், உம்மிடத்தில் ஆவியின் வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும். நல்லதான அரிதான காரியங்களை கேட்டார். நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் அது உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது அதை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அப்படி பேசிக்கொண்டு போகும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினி ரதமும் குதிரையுமாக வந்து எலியாவை தூக்கி கொண்டு போகிறார். அவர் மேல் விழுந்த சால்வை எலிசாவின் மேல் விழுகிறது. அவர், ஐயோ என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று சொல்லி அழுகிறார். அவர் போய்விட்டார். ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார், பரலோகத்துக்கு கொண்டு போய்விட்டார். அங்கே அவர் சொல்லுவது என்ன சொன்னார், நீ அதை காண்பாயால் கிடைக்கும். அவர் கண்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை என்ன செய்தார்? இவர் கண்டார், கூடவே இருந்தார். அந்த காரியங்களுக்காக, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்தார். காத்திருந்தபடினாலே பெற்றுக்கொண்டார். சால்வை எடுத்துக்கொண்டார். சால்வை முறுக்கி தண்ணீரை ஓங்கி அடித்து சொன்னார், எலியாவின் தேவன் எங்கே? தண்ணி 2ஆக பிரிந்து விட்டது. கால் நினையாமல் நடந்தார். அதுக்கு முன்பாக அவருடைய குருநாதர் எலியாவும் அதை தான் செஞ்சார். சால்வை முறுக்கி ஓங்கி தண்ணி அடித்த பொழுது தண்ணி 2ஆக பிரிச்சு 2 பேரும் கால் நினையாமல் போனார்கள். அதையே அவர் திரும்ப செய்து வருகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா அதற்காக காத்திருக்க வேண்டும். காத்திருப்போமானால் அது நிச்சயமான நமக்கு கிடைக்கும். நெடுங்காலம் காத்திருக்கிறது இலைக்க தான் பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவருஷம் போல இருக்கும். அதனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு நன்மைகளுக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். உளையான செற்றிலும் பயங்கரமான குழியிலும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மையிலுமே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என் நாவில புது பாட்டை எனக்கு கொடுத்தார். புது பாட்டு, புது புது பாடல்கள் எனக்கு கொடுத்தார். அதை நான் பாடும் பொழுது அநேகரை கண்டு கர்த்தரை நம்புவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கும் பொழுது மேன்மைகள் உருவாகும். நிறைய பேருக்கு ஆசை, அப்படியா கர்த்தர் வருவாரா, உயிரோடு இருக்கு நம்ம பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்வாரா? தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் 18க்கு மேல வாசிக்கிறோம். அப்படியே கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், அவர்கள் மரித்து போனாலும் அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர்களும் ஆண்டவருடைய வருகைக்காக என்ன செய்றாங்க? காத்திருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுதுவார்கள். உயிரோடு இருக்கிறவர்களும் கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வாசிங்க.
அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், மறுபட வேண்டும். கர்த்தர் வரும்பொழுது நாம் ஆயத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் வரும்பொழுது நாம் உயிரோடு எழுந்திருக்க வேண்டுமா? இப்பொழுது நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் நம்முடைய ஆத்துமா எனக்கு யாருக்கு காத்திருக்குது? கர்த்தருக்கு காத்திருக்கிறது. உயிரோடு இருக்கிறவர்களும் அந்த நாட்களில் அவர் வரும்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அமெரிக்கா நகரத்தில் ஒரு பெரிய மாடி வீடு, அதில் பல மாடி வீட்டில் ஒரு வீட்டில் கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்து பார்த்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருக்கு பார்த்ததுன்னே ஒரே ஆச்சரியம். வந்திருக்கிறது யார் தெரியுமா? இயேசு சாமி. வீட்டு கதவை தட்டுறாரு. இப்போ திறந்து பார்த்தா அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இசப்பா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டி போட்டு இசப்பாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சோபாவை போட்டு அதை உட்கார வச்சு சுற்றி உட்காந்துட்டாங்க. தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, அப்பா, அம்மா எல்லாரும் சுற்றி உட்காந்துட்டு அவ்வளோ ஏசப்பா வீட்டுக்கு வந்த சந்தோஷம் தானே, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் வாங்க முடியல. உட்காந்துருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் யாரும் கை மேலே அவெல்லாம் ஆசிரியக்கிற உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஐயா, எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால எல்லாம் செஞ்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க, உட்காடுறாங்க, அது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. தாத்தா, பாட்டி, ஏசப்பா வயசாயிடுச்சு, முடியல, படுத்துக்கிறேன். ஏசப்பா ஒன்றும் சொல்லலாம், சரி படுத்துக்காங்க, போயிட்டாங்க. அப்பா அம்மா வர்றாங்க. ஏசப்பா காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு நீங்கள் உட்காருங்க, அவருக்கு ஒரு பெட்டை போட்டு கொடுக்கலாம்ல, உட்காருங்க. சரி அவரு இப்போ அவங்க படுத்துக்கிட்டாங்க. பிள்ளைகள் வந்தாங்க. ஏசப்பா ஹோம்ஒர்க்லாம் இருக்குது. சரி நாங்கள் ஹோம்ஒர்க் காலில் எழுந்திரிச்சு ஓடி வந்தாங்க. ஏசப்பா உட்காந்துருக்காங்க ஹாலில். மார்னிங் ஏசப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, எல்லாம் பாதுகாத்து பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் காலில் வந்தோடனே எல்லாரையும் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. காலில் எழுந்துச்சு பிள்ளைகள் அவசரமாக கிளம்பி ஸ்கூல் போயிட்டாங்க. ஹாய் ஏசப்பா, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா அம்மாவும் ஏசப்பா ஹாய் ஏசப்பா, சாயந்தரம் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு வேலைக்கு போயிட்டாங்க. தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளோ நேரம் இருந்தாங்க? ஹாய் ஏசப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்குது. அவர் முகத்தையே பார்த்து எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் நிறைய புது புது காரியங்கள்லாம் சொல்லுவேன், காரியங்கள் காமிப்பேன். ஏசப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி வாங்க டீ குடிச்சிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ஸ்நாக் கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, இது பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டிவி பார்க்கணும், டிவி பார்த்தாங்க. அப்புறம் சீரியல் ஒழிஞ்சு சீரியல் பார்த்தாங்க. ஏசப்பா கொஞ்சம் நேரம் இருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. இடையில போயிட்டு இது பண்ணாங்க. ஏசப்பா இருந்தாங்க. 3 நாள் ஆச்சு. அதே வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், சாயந்தரம் குட் ஈவினிங், நைட்டு குட் நைட் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஏசப்பா எழுந்திரிச்சாரு. ஆனால் குட் மார்னிங் சொல்கிறாங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க, பாய் சொல்கிறாங்க, குட் நைட் சொல்கிறாங்க, குட் ஈவினிங் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஏசப்பா சொல்லுங்கள், கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற வார்த்தைக்கு அவருக்கு வரவே இல்லை. கர்த்தாவை சொல்லும் கேட்கிறங்க வார்த்தைக்கு வரவே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க. சாப்பாடு நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க, டீ நேரத்தில் டீ கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் நேரத்தில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஏசப்பா நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஒருத்தருமே கேட்கல. ஏசப்பா 3 நாள் ஆச்சு. எழுந்திரிச்சு அப்படியே ஹாலில் அப்படியே சுற்றிட்டு எல்லா பக்கமும் சுற்றிட்டு வந்தார். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, 3 நாளாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறவருக்கு கொஞ்சம் காலெலாம் வலிக்கத்தானே செய்யும், அவர் சுற்றிட்டுலாம் உலாவிட்டு வரட்டுமேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அவர் சுற்றிட்டு வர்றாரு. அடுத்த நாள் அப்படியே வராண்டா வரைக்கும் வெளியே அப்படி போகிறாரு. அதுக்கு அடுத்த நாள் அப்படியே இறங்கி படி வெளியே கீழே இறங்கி போகிறாரு. அதுக்கு அடுத்த நாள் வீட்டு விட்டே போயிட்டார். சரி ஏசப்பா அப்படியே வாக்கிங் போயிருப்பார், வருவாருன்னு சொல்லி இவங்களும் கண்டுக்கல.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வருகிறாரா, நம்முடைய உள்ளத்திற்கு வருகிறாரா? நாம் ஆண்டவருக்கு அதிகமாக காத்திருந்து கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி காத்திருக்கிறவர்களைத்தான் வசனம் என்ன சொல்கிறது? எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட சதா காலமும் இருக்கும்படியாக. வாசிங்க கடைசி வசனத்தை. தெசலோனிக்கேயர் உயிரோடு நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்களோடு கூட ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சன்னதியில் காத்திருக்க வேண்டும். அவர் எதற்கு? எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட. 3 நாள் 4 நாள் கழிச்சு எதிர்த்து போறதுக்கல்ல. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பி இருந்தது, பலிபீடத்தில் இருந்தது, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வாசற்படிக்கு வந்தது, கீழே இருக்கும் மலைக்கு போனது, நிரந்தரமாக ஆலயத்தை விட்டு வெளியே போனது. அதுதான் எசேக்கியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அநேகருடைய வீட்டில் நாம் விதமாக கர்த்தரை தேடுகிறது அப்படித்தான் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்விதமாக எப்பொழுதும் சதா காலமும் நாம் கர்த்தரை சன்னிதானத்தை காத்திரு போய் அவரோடு கூட இருக்கும்படியாக இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாக காத்திருக்க வேண்டும். அதிகமாக காத்திருந்து ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றும், ஆண்டவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். விதமாக ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறது அநேகருக்கு கசப்பா இருக்கிறது. என்னையா எவ்வளவு நேரம் தான் காத்திருக்கிறது, போர் அடிக்கிறையா என்று சொல்லி அநேகர் போய் விடுகிறதை பார்த்தோம். பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டையில் எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவப்பட்டு தேவ சன்னிதானத்தை கடந்து போவார்கள். அவனுக்கு புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒரு இமைப்பொழுதுல ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். அழிவுள்ள இது அழியாமல் சாவிக்கு சாவாமல் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும்படி இவ்விதமாக நடக்கும். ஒரு பொழுதுல ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு, அதாவது தெசலோனிக்க சொல்லியிருக்கிறபடி நாம் எல்லாரும் ஆண்டவர் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் சதா காலமும் பரலோகத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். அப்போ அதற்காக இப்பொழுது நமக்கு பயிற்சி கொடுக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அதிகமாக ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருப்போமானால் புது பலன் உருவாகும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பெருங்கழுகின் 2 சட்டைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்கு? அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறபடினாலே வருகிற பொல்லாப்புக்கு விலக்கி காப்பதற்கு பெருங்கழுகின் 2 சட்டைகள் கொடுக்கப்பட்டது. வசனத்தை வாசிங்க. சிறியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக போஷிக்கப்படுவதற்காக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சட்டைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னாடி நான் வண்டியில வந்துகிட்டு இருக்கிறப்போ, சர்ச்சைக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறப்போ அப்படியே ஒரு யோசனை அப்படியே இருக்கும். இந்த திடீர்னு புதுசாக கார்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சென்னையிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கார்லாம் அப்படியே பறந்து போகிற மாதிரி கார்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அப்போ அதை பற்றி யோசிச்சுட்டே வந்தேன். யோசிச்சுட்டு வரும்போது அப்படி இந்த பறவைகள் காகங்கள்லாம் பறந்து வந்து அதை பார்த்தேன். இந்த ஆகாயத்தில் காகம் பறவைகள் அழகாக அப்படி பறந்து வருது. அவைகளுக்கு செட்டைகள் இருக்கிறதுனால அந்த அவளுடைய உடம்பை தூக்கிட்டு பறக்குது. அந்த செட்டைகள் அவ்வளோ பெருசாக கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வரும்பொழுது எனக்கு இந்த வசனம் ஆச்சு. அவளுக்கு பெரும் கழுவில் சட்டைகள் கொடுக்கப்பட்டது. அப்போ நமக்கும் ஒரு நாள் இந்த சட்டைகள் கிடைக்கும். நாம் எங்கே போவோம்? ஆண்டவர் சன்னதியில் பறந்து போய்விடுவோம். அப்படி பறந்து போவதற்கு சட்டைகள் கொடுக்கப்படும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தேவ சன்னிதானத்தில் காத்திருப்போமானால் மேன்மைகள் உருவாகும். கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை கூட சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார் நடந்தாலும் சோர்ந்து போகார் என்று சொல்லியிருக்கு. அப்படின்னா நாம் அதிகமாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. வருடமே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.